கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 27 அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கிறேன். இப்போது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் என்று தாவீது சொல்லுகிறார். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? உங்களை குடும்பத்திலிருந்தும் உயர்த்துவாரு, ஆண்டவர் குப்பையிலிருந்தும் உயர்த்துவாராம். தாவீத குப்பைன்னு நினைச்சு அவங்க குடும்பங்களெல்லாம் தூக்கி எறிஞ்சிருச்சு. ஆனா அவனை தான் தேவன் கோபுரம் வரையும் உயர்த்தினார். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு தாவீத தன்னுடைய சகோதரர்கள் தூக்கி எரிஞ்சிட்டாங்க. அப்பா அவனை தூக்கி எரிஞ்சிட்டாரு. யோசேப்ப தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டாங்க. அவனுடைய அப்பா அவனை தூக்கி எரிஞ்சிட்டாரு. ஆனா எந்த குடும்பத்திலிருந்து குப்பைன்னு தூக்கி எரிஞ்சாங்களோ அதே குடும்பத்துல அவங்களை எல்லாம் கர்த்தர் ராஜாவாக மாற பண்ணினார். தேவ பிள்ளைகளே, ஒருவேளை என் குடும்பத்தால தான் பிரதர் என்னால முன்னேற முடியல, என் கூட பிறந்தவங்களால தான் என்னால முன்னேற முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா, இவைகளெல்லாம் தூக்கி எரிஞ்சதுக்கு காரணமே தேவன் உன்னை உயர்த்தினதுக்கு அப்புறம் நீ அவங்க பின்னாடி போக மாட்ட, அவங்க எல்லாம் உன் பின்னாடி இயேசுவின் நாமத்தினால வருவாங்க. அப்படி தேவன் உங்களை உயர்த்தணும்னு நினைச்சா ஒரு ஆமேன்னு சொல்லிருங்க. சங்கீதம் 113 7வது வசனம் சொல்லுது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனையோ குப்பையிலிருந்து உயர்த்துகிறாராம். குடும்பத்திலிருந்து உயர்த்துவாரு. அந்த குடும்பம் குப்பைன்னு உன்னை தூக்கி எரிஞ்சிச்சு பார், அங்க இருந்து கர்த்தர் கோபுரம் வரையும் உன்னை உயர்த்தி காட்ட உண்மை உள்ளவரா இருக்கிறார். இன்னைக்கு அந்த யூஸ் அண்ட் த்ரோ பேப்பரு, டிஷ்யூ பேப்பரை எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தூக்கி எரிஞ்சிருவோம் எங்க குப்பை தொட்டிக்குள்ள. ஆனா அங்க கர்த்தருடைய கரம் இருக்குது. நீ விழுந்தது குப்பையில இல்ல, அவர் கரத்துல விழுந்ததுனால அவர் கரத்துல விழுந்த எவரையும் அவர் உயர்த்துகிறதற்கு உண்மை உள்ளவரா இருக்கிறார். இன்னைக்கு ரொம்ப வேதனையோட ஒரு சந்தோஷத்தோட உன்கிட்ட சொல்றேன், கவலைப்படாத, உன் குடும்பத்துல இருந்து உன்னை உயர்த்துவா. இன்னைக்கு நான் குப்பையில கிடக்கிறேன் பிரதர், என்னை தூக்கி விட யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்னு கவலைப்படுறியா? கவலைப்படாத, அவர் உன்னை உயர்த்துகிறத யாராலையும் தடுக்கவும் முடியாது, யாராலையும் எதிர்க்கவும் முடியாது. இயேசு உனக்கு அற்புதத்தை செய்வாரு. குப்பையிலிருந்தும் உயர்த்துவாரு, குடும்பத்திலிருந்து உயர்த்தி உன்னை அழகு பார்ப்பாரு. நம்ம ஜெபிப்போமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி அப்பா. நீர் எங்களோடு பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி. நாங்கள் உயர தேவன் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணும், எங்களை உயர்த்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.